பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டுக்கார் வேறு வருவார் சாப்பாட்டுக்கு, அதுதான் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை தனியாக வதக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, சீக்கிரமாகவே சமைச்சிட்ருக்கிறதுனால. தக்காளியும் சேர்த்துட்டேன். தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவேன்னா, நான் எடுத்து வச்சுக்க மசாலாவை இன்னும் சேர்த்துருவேன். என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகா, மல்லி, மஞ்சள் மசாலா. இந்த மாதிரி ஒரு டைம் காரக்குழம்பு வச்சு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். சரிங்களா? கரம் மசாலா கூட சேர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இது கொதித்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வற்றி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிட்டேன். ஓகே, நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.